சாமானியர்களுக்கு வணக்கம். தமிழில் ஒரு அற்புதமே என்னென்னா, ஒரு வார்த்தையும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். கவி பேரரசு அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கியிருக்கும் வைரமுத்துவின் குறுக்கு புத்தி ஆர் பொறுக்கி புத்தி அப்படின்னே நம்ம சொல்லலாம். வார்த்தையை, அந்த மொழியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ நிறையா வார்த்தைகள் இருக்குது, அதை நீங்கள் நல்லதாக யூஸ் பண்ண நல்லது, அது குறுக்கு புத்தியோடு யூஸ் பண்ணால் அது கெட்டது. அந்த மாதிரி குறுக்குத்தனமான மனிதர் தான் வைரமுத்து, அந்த மாதிரி ஒரு பொறுக்கி தான் வைரமுத்து அப்படியே சொல்லலாம். இவர் திமுக என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு விசுவாசமுள்ள அடிமை, அறிவாலயத்தின் அடிமை. நான் என்ன நினைக்கிறேன்னா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்காங்க. அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுல இந்த அரசு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை திசை திருப்பதான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க திமுக என்றே நினைக்கிறேன். அது இந்துக்களின் பெருந்தன்மை, இந்துக்களின் சகிப்புத்தன்மை. இப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவர்களும் பண்ணியிருந்தா அந்த எழுச்சி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். பட் இந்துக்களின் சகிப்புத்தன்மை இதை ரொம்ப பெருசாக காமிக்கல. பட் பல பேர் கோபமாக இருக்காங்கன்றது உண்மைதான். அவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை என்றைக்குமே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் துப்புனா தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருடா மக்கள்? யார் மக்கள்? நம்ம தான் மக்களை ஏமாத்துனது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிஞ்சு பிஞ்சு போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. எதுக்காவது ஒரு நாள் ரோஷம் வரும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 2021 இப்போ முதல்வர் இருக்கார்ல, அவர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார், ஸ்டாலின் சார். அப்போது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடந்தபோது, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே உங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறோம், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி எப்படி நீட்டை ஒழிக்கிறோம், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு புருடா விட்டாங்களோ அந்த மாதிரி இதுவும் ஒரு புருடா போய் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, முதல்ல கொரோனா வந்தது, அது வந்ததுன்னாங்க, இப்போ நிர்வாகங்கள் மாறுதுன்றாங்க, இப்போ அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க. ரைட், இந்த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும்போது இவங்களுக்குலாம் வேலை கொடுக்குறவங்க அரசாங்கம் மாற மாட்டான், அந்த ப்ரைவேட் ஆளை தான் மாறுவான். அப்போ இவங்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதான்றது தெரியல. உங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் அவங்கள வேணும் போன தேர்தலில். பட் உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் இது தப்பு யாருது? திமுகவின் தப்பு, திமுக அரசாங்கத்தின் மீன் தப்பு. பட் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, 9 நாளாக அரசாங்கம் அவங்களை நடத்தும் விதம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வச்சு பல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறோமே மீடியாவை கூப்பிட்டு கேமராவில் உட்காந்து இங்கே ஃபோக்கஸ் வைக்கிறது, அங்கே ஃபோக்கஸ் வைக்கிறதுன்ட்டு சேகர் பாபா அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தை நடத்து, நீ என்ன மீடியா நீலம்மா, நான் பத்திரிகையாளர்கிட்ட பேசுவேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன் போ, அந்த மாதிரி சொல்கிறது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஸ்டண்டான விஷயம் என்னென்னா, பிரியா அவங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி அவங்க கூடயே உட்காந்து டீயும் லஞ்சு சாப்பிட்டார் ஏதோ சொன்னாங்க. அது என்ன அவங்க கூடயே? அப்போ என்ன சமூக நீதி இருக்கு உங்கள் கட்சியில்? ஓட்டுக்கு மட்டும்தான் அவங்களா? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நயனா நாகேந்திரன் போய் சென்றுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருப்பவர் முதல்வர். அதனால தான் சொல்கிறோம், இது ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் மேல் மிகப்பெரிய கோபம் களத்தில் இருக்கிறது. அந்த கோபம் ஓட்டும் போது நிச்சயமாக வெளிப்படும். அன்றைக்கி எல்லாரும் பார்ப்பீங்க. சில கோரிக்கையெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இது தேர்தல் அறிக்கையில் ஆண்டாண்டு காலமாக தேர்தல் அறிக்கையில் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஒவ்வொரு தொழிற்சங்கத்திடம் 2021 பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த தொழிற்சங்கத்துக்கு நிறைய பணம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. லாஸ்ட் டைமில் பணம் கொடுத்து இவங்களை ஓட்டு போட வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாட்கோ ஜியோக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. டெம்பரரி டீச்சரை பர்மனெண்ட் ஆக்கிறேன்ட்டு சொன்னாங்க, டெம்பரரி ப்ரொஃபஸரை பர்மனெண்ட் ஆக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நகைக்கடன் ஏதோ ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, மீனவர்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் சொன்ன சங்கங்கள்லாம் இல்லை, மக்களே ஸ்டேட்டாக ஏமாற்றிருக்காங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், இது ஃபெயிலியர் கவர்மெண்ட். திராவிட மாடல் கவர்மெண்ட் இஸ் a ஃபெயிலியர் மாடல் கவர்மெண்ட். அதாவது அதிகமாக தலித் கொலை நடந்த ஒரு அரசாங்கம் இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். கூட்டணி பலம் திமுகவுக்கு நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் நல்லாட்சி கொடுத்தா தான் இந்த கூட்டணி ஒர்க் ஆகும். நீங்கள் கேவலமான ஆட்சி கொடுத்தா அந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆகும்?
இப்போ அதனால தான் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, லாஸ்ட் டைம் ஓட்டை பிரிக்கிறது கமலை யூஸ் பண்ணாங்களா, இந்த வாட்டி ஓட்டை பிரிக்கிறது விஜய் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஆனால் சொந்த காசுலேயே திமுக சூனியம் வச்சுக்கிட்டு தான் சொல்லலாம். ஏன்னா கமல்ஹாசன் வாங்கின ஓட்டு வேறு, விஜய் நாளைக்கு வாங்க போகிற ஓட்டு வேறு. விஜய் நாளைக்கு வாங்கும் ஓட்டு திமுகவின் ஓட்டு, திமுகட்டேருந்து இரோடாகி வரக்கூடிய ஓட்டு. இந்த ஓட்டு திமுகவிற்கு ஆங்காங்கே போய் பூத்தில் போட்ட ஓட்டு இந்த முறை விஜய்க்கு வருவது உறுதி. சொந்த காசு சூனியம் வைத்துக்கொண்ட திமுக என்றே சொல்லலாம். இல்லையே, இப்போது நீங்கள் என்ன இது எப்படி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்லலாம்? அப்படி கிடையாது. இந்த சனாதன தர்மம் இந்த விஷயம்லாம் மக்களிடையே போய் ரீச் ஆகாமல் இல்லை. இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்க இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்ன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு வந்து ஜாதி மதம் மொழி அதை வச்சு ஓட்டு போட்டது கிடையாது. அன்றைக்கோட கரண்ட் சுச்சுவேஷனில் யார் நம்மளை வந்து சரியாக வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஏன் இந்த சனாதன தர்மத்தை வேறு எடுப்போம் சொல்லியிருக்காங்களே, முடிஞ்சால் திமுக தேர்தல் இருக்கே சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று சொல்லுங்கள். ஆடு வெட்டுறதும் சனாதன தர்மம் தான் சாமிக்கு. அதே சாமிக்கு காணிக்கை செலுத்தும் சனாதன தர்மம் தான். இந்த சனாதன தர்மம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. ஓகேவா? இந்த வாழ்வியல் முறையை வந்து இவங்க வந்து பெரியார் வழி போகிறதுனால வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. ஆனால் இது ஓட்டில் வராது. கடைசியில் முருகன் வேலை வந்து ஸ்டாலின் தூக்குனாரா இல்லையா தேர்தல் போது? கடைசியாக எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி வேலை தூக்கிடுவார், இல்லை காவடி கூட எடுப்பார், சொல்ல முடியாது. இப்போ இந்த கேள்வியை பொறுத்து இன்னைக்கு வரையும் இந்த அட்வான்டேஜ் டிஎம்கே க்ளோஸாக ஏடிஎம்கே வருது. ஓகேவா? க்ளோஸாக வருது. இன்னும் கொஞ்சம் காலம் போக தான் நமக்கு தெரியும் அது திமுக வருதா இல்லையான்ட்டு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்திருப்பது தான் இவ்வளோ ஊழல் செய்தும் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இன்னைக்கு கூட நான் டவுட்ஃபுல்லாக தானே சொன்னேன் உங்கள்கிட்ட, திமுக வருமா வராதா அப்படின்றத நான் டவுட்ஃபுல்லாக தானே சொன்னேன். என்ன காரணம்னா அது எதிர்கட்சியின் பிளவு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்சியை இணைச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருக்கத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு மெகா கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைக்கப்படும். இன்னொரு 10 நாளில் ஐ திங்க் அவருக்கான போஸ்டிங் என்ன டெல்லியிலேருந்து தெரிஞ்சிடும். 10லேருந்து 15 நாளைக்குள்ளே. 2026 தேர்தலை பொறுத்தவரை நான் பர்சனலாக அவர் நிற்க மாட்டாரோன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக நினைக்கிறேன். பட் எனக்கு அவர் நின்றால் ஜெயிக்கிற தொகுதியில் நிற்கணுன்றது ஆசை. அதாவது டி நகர்லேயோ தென்காசிலேயோ இந்த மாதிரி தொகுதிகளை அவர் நின்றால், கோயம்புத்தூர் நார்த் இந்த 3 தொகுதி அவர் நின்றால் நிச்சயமாக ஜெயிச்சிருவார். அந்த மாதிரி நின்றால் ஜெயிக்கிற தொகுதியில் அவர் நிற்கணுன்றதான் என்னுடைய ஆசை. பட் இன்றைய நிலைமை நான் நிற்க மாட்டார் என்று நினைக்கிறேன்.